ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு சூப்பராக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. மங்களகரமாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் எனக்கு ஃப்ரைடே ஆனாலே இந்த மாதிரி அடுப்பில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு ஒரு தீபம்லாம் காமிச்சோம்னா எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வைப்போட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வச்சுக்க தோணுமா? அப்படி தோணுச்சுன்னா எனக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். இப்போ வாங்க கடகடன் நான் ஃப்ரைடே சமையல் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல லன்ச் தான் ரெடி பண்ணுறேன். லன்ச்சுக்காக ஒரு அடுப்பில் சாதம் வேக வச்சுட்டேன். மீதி இருக்கிற 2 அடுப்புலையும் 2 குக்கரை வச்சு வச்சுருக்கிறேன். அதில் ஒன்று உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன், ஒன்று பருப்பு சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வெந்து வரட்டும். ஆனால் 2 குக்கரையும் ஒரே டைமில் நம்ம அடுப்பில் வைக்கும்போது ஒரு சிக்கல் இருக்குது. எந்த குக்கரில் ஃபஸ்ட்டு விசில் வருதுடான்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேகுதா இல்லை பருப்பு ஃபஸ்ட்டு வேகுதா, இதுவே ஒரு பெரிய நமக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு தான் இது. பரவாயில்ல இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பருப்பு வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சுட்டேன். இப்போ இன்னொரு குக்கரை மறுபடியும் வைக்கிறேன் அடுப்பில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பொங்கல் தான் செய்ய போகிறேன், வெண்பொங்கல். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தான் கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஜீரகம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் பொரியவும் 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், குருமிளகு. எங்கள் வீட்டில் மிளகு அதிகமாக போட்டு செஞ்சேன்னா எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சியை தோல் சீவி அதை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். அதோட நமக்கு நல்ல டைஜஷன் ஆகும். வயசானவங்களாம் மெயினாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கால் வலி வரும்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னொன்று செரிமானத்தன்மை இருக்காதுன்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இஞ்சி சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து கருவேப்பிலை, வத்தல் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே ஒரே இதாகவே நான் பொங்கல் வச்சுருவேன். ஒரு சிலர் அரிசி பருப்பு எல்லாம் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தாளித்து கொட்டுவாங்க. நான் எப்பயுமே இப்படி தான், குக்கர்லேயே ஃபஸ்ட்டே நான் தாளித்து விட்டுட்டு அதுலேயே அரிசி பருப்பு போட்டு நான் வேக வச்சுருவேன். பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி நான் என்ன அளவில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் பச்சரிசினா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த அளவுகளில் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாஸ்ட்டாக மார்னிங் சமையல் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த குக்கர் கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா அந்த குக்கர் இருக்க போய் தான் நமக்கு டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடும். ஏன்னா சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் காயெல்லாம் வதக்கி அதெல்லாம் போட்டு செய்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிரும். ஆனால் இந்த குக்கர் இருக்கிறனால மொத்த சமையலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டக்கு டக்குன்னு 1 ஹவரில் சூப்பராக ரெடி ஆயிடுது. நான் வெரைட்டி ரைஸு இந்த மாதிரி சாம்பார், வேறு ஏதாவது பருப்பு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். ஆனால் சாதம் எப்பயுமே நான் பாத்திரத்தில் தான் வடிப்பேன், ஒயிட் ரைஸ் மட்டும். ஏன்னா வடித்த சாதம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ சாம்பார்லேருந்தும் விசில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 வகை பொரியல் தான் நான் பண்ண போகிறேன். அதனால் 2 கடாயை 2 அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 கடாயிலையுமே இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுமே 2 கடாயிலையுமே கொஞ்சம் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்து ஜீரகமும் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டேன். கருவேப்பிலையும் 2 அடுப்பில் போட்டாச்சு. இதில் என்ன பொரியல் இன்றைக்கி பண்ண போகிறேன்னா அந்த பேனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஃப்ரைடேனாலே எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ இஷ்டம் என் ஹஸ்பண்டுக்கு. அதனால் உருளைக்கிழங்கு இல்லாத வெள்ளிக்கிழமையா நமக்கு, அதனால் சரி ஓகே அவருக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கையும் செஞ்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த பேனில் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போது 2 பேன்லேயுமே கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு கூட உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த கடாயில் காரத்துக்கு பச்சை மிளகா 2 சேர்த்து விட்டுருக்குறேன். இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலாவை என்னோடய சமையலில் நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இப்போ தான் ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் எதுவும் அதற்கு கேட்கல அவர்கிட்ட.
ஆனால் சொல்லியிருந்தேன் ஒரு தடவை, இது நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு காமிச்சேன். அவர் வந்து அதை ஞாபகமாக வச்சுருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து இந்த கடாயில் வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான். முட்டைக்கோஸை வந்து கழுவி வெட்டி வச்சுருந்தேன், அதையும் கூட சேர்த்து வதக்கி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அந்த மசாலா எல்லாமே நான் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த பொரியலில் சேர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்து இன்றைக்கி சாம்பாரில் வந்து புளி ஊற்றலை, இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன். அதனால் மாங்காவையும் நான் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சோம்னா மாங்காவும் நல்லா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த முட்டைக்கோஸுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா இந்த முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். சாம்பார் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு தாளித்து பாருங்கள், நல்ல வாசமாக இருக்கும். காஞ்ச மிளகா கூடவே வந்து நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்து நீங்கள் தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இப்போ சாம்பாரில் கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கிளறி விட்டாச்சு. அப்படியே கடகடன்னு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸும் கட்டி விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பொங்கலும் அதே சாம்பார் தான். ஏன்னா காலையிலையும் சாம்பார் தான், மதியமும் சாம்பார் தான் எங்களுக்கு. இது கூட தேங்காய் சட்னி இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சட்னிலாம் செய்யலை. சரி போதும், சாம்பாரே போதும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னா அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டேன் பிளேட்டில். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.